ஜெயஸ்ரீ என்னங்க சோகமாக இருக்கிறீங்க? சரி சரி வேலைலாம் நான் வாங்க நம்ம வேலை நாம் தானே செய்யணும். அம்மா வந்து இந்த வேலைலாம் வந்து முடிச்சுட்டு காலை டீ போட்டு எழுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி வந்து அரிஞ்சாச்சு. சூப்பராக இது பார்க்கறதுக்கே வந்து அழகா மஞ்சள் கலரில் வந்து மாம்பழம் சூப்பராக சாப்பிடுவோம். எல்லாம் விட்டுருங்க, சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து அறுவடை பண்ண போகிறோமே. நான் தான் அறுவடை அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பீங்க. சரண்யா வந்து பப்பாளி பழம்னு வந்து கேட்டேன். அவருக்கு பார்த்து உண்மையாலுமே ஒரு பழம் பழுக்கவே இல்லை. ரம்யா வந்த டைமில் வந்து நிறைய பழம் வந்து பழுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை தான் வந்து போய் நம்ம பெரிச்சிட்டு வர போகிறோம். போகலாமா? வாங்க பெரிச்சிட்டு வந்து நம்ம எல்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். ஓகே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 3 பழம் வந்து பழுத்துருக்கு பாருங்கள். 1 2 3. பப்புளி மரம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுல வந்து கீழே வந்து எண்ணி பார்க்குறீங்க. கொஞ்சம் அதுவே ஹைட்டாக பார்த்து என்ன பண்ணுவீங்க? அது வந்து தேசியாக இருக்க கீழே உனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பப்புளி மரம் தான் இந்த வெள்ளையாக பூச்சி இருக்குது. அது என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் மருந்து அடிக்கணும். என்ன மருந்து அடிக்கணும் சொல்லிட்டு மாருக்கேன். காம்பஸில் காம் பண்ணுங்க. இதில் இயற்கையாகவே வந்து இதுக்கு உரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் காம்பஸில் காம் பண்ணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே இந்த ஒரு வெள்ளையாக இருக்குது. மனம் பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து காய் இருக்குது. பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். இதுமாரி வெள்ளையாக பூச்சி மாரி இருக்குது வந்து பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். பப்பாளி பழம் நேற்று பெரிச்சு வச்சோம். பெரிச்சு வச்சுட்டு மணி ஆயிடுச்சு. இப்போ போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி வந்து போயிட்டோம். அதனால் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அரிஞ்சு சாப்பிட போனோம். எல்லா பிள்ளைமே தான் இருந்தது பாருங்க. நான் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு மஞ்சள். சரிங்க அரிங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சரிம்மா. ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன பண்ணுறீங்க பார்க்கலாம். பண்ணுற பாப்பா இங்கே பாருங்க. பப்பாளி வேற வந்து செம வேற இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காய் நாங்கள் அரிஞ்சோம். அதில் வந்து வேறையே கிடையாது. காய் இல்லை, அதனால வந்து வேறையே பிடிக்கல. அது வண்டி பழுத்துருச்சு சின்னதுலேயே. இது வந்து பெருசாகி நல்லா முத்தி தானே பழுத்துது. அதனால வேற வந்து நிறையா இருக்குது. அந்த காய் காட்டுங்க பார்க்கலாம். அதுலேயும் வேற நிறையா இது போகும். ரெண்டுத்துலையுமே தான் அங்கே பாருங்க. சூப்பராக இருக்குதம்மா வேற. இந்த பப்பாளி வேற வந்து நல்லா காய வச்சு கையில் நும்பிட்டுனா வந்து மிளகு மாரி இருக்கு. மிளகு ஸ்டைல் தான் அழகா. ஆனால் காரம் இருக்காது. ஆமாம், ஆனால் காரம் இருக்காது. இப்படி தான் இருக்கும். சரி வேற வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி வந்து அரிஞ்சாச்சு. சூப்பராக பார்க்கறதுக்கே வந்து அழகா மஞ்சள் கலரில் வந்து மாம்பழம் சூப்பராக சாப்பிடுவோம். எல்லாம் விட்டுருங்க, சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. சரி ரம்யா வந்து நல்லா இருக்கு. ரம்யா வந்து ரெடி ஆகிங்கிறா. இப்போ வந்து அவளும் வருவா சாப்பிட்றதுக்கு. ஆமாம், பனிஷ்மெண்ட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்க்க போகிறீங்களே. ஆமாம், காலைல தான் சொல்லிங்கிறேன். ஆனால் மணி வந்து இப்போ வந்து 6 மணிக்கு ஏற்ற 5:30 வந்து ஏஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏஞ்சி நான் ஃப்ரெஷ்ஷப்பாகவே வந்து 1/2 மணி நேரம் ஆகிடுது. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமாம்மா? வாங்க 2 பேர் சேர்ந்து செய்யலாம். சரிம்மா, 2 பேர். நான் உனக்கு துணையை வந்து 3 பேராக கூட செய்வோம். சரிம்மா, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாசலில் சாணிக்கு வச்சு போட்டு வாசலை வந்து தரணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு. இப்போ வந்து அதை போய் செய்யலாம். ஓகே சரிம்மா வாங்க. ஜெயஸ்ரீ வந்து வாசல் பெருக்கும்போது கொட்டாவெல்லாம் சேர்த்து வந்து வாடுறா. சாணியும் சேர்த்து வாரிடுறா. அழகாக கொட்டாயும் கொஞ்சம் மாடு கட்டின எடுத்து வந்து பெருக்கிட்டா. இங்கே பாருங்க வாசல் வந்து அழகாக தள்ளிங்கிறேன். ஜெயஸ்ரீ என்னங்க சோகமாக இருக்கிறீங்க? காலையாண்டி எழுந்து வேலைலாம் வாங்க. சரி சரி வேலை நான் வாங்க. நம்ம வேலை நாம் தானே செய்யணும். அம்மா வந்து இந்த வேலைலாம் வந்து முடிச்சுட்டு காலை டீ போட்டு எழுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இப்போ என்னையே டீ போட விட்டீங்கன்னா நீங்கள் நேரம் பாரு. அடுப்பில் தான் டீ போடணுமே. ஆமாம், கேஸ் காலையே 2-3 நாள் கிட்ட ஒன்றும் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். புக் பண்ணியிருக்கோம், வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்தாலும் பிடிக்கணும். சரிம்மா, அழகாக கூட்டி வாருங்க. பாருங்க அங்கே ஜெயஸ்ரீ வந்து சூப்பராக போயிருக்குவா. பாருங்க அது மாட்டு மேலே ஏறி அழகாக வந்து படுத்துக்கிட்டு பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜேஸ்டி போட்ட குளம் இது வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜேஸ்டிக்கு சின்ன சின்ன குளம் தான் தெரியும், சூப்பராக போட்டுக்கிறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன சேட்டை சூப்பராக பண்ணுவான். நாமளே வந்து பால் காரம் போய் உட்காந்தாலும் பின்னால் வட்டம் நடு நம்ம முதுகுலேயே ஃபஸ்ட்டு ஏறுவா. ஜேஸ்டி குளம்லாம் போட்டிங்களா? ஜேஸ்டி இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒர்க் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா சாணி காய்ச்சி போட்டு வாசல் தள்ளிட்டு கோலம் போட்டுட்டா. ஃப்ரெண்ட்ஸ் நடுவு பார்த்து வச்சு டீ சொட்டு குடிக்கிற வேலை தான் குடிக்கும். ஆனால் இந்த காட்டுக்குட்டி ரொம்ப சேட்டை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆமாம் அதுவே ஜேஸ்டி வந்து ஆமாம் மேலே ஏறி குச்சிடுவோம் குதிக்க பார்த்து டப்புன்னு முடிச்சுக்கோங்க. அதுக்கே சொல்லிங்க இந்த ஆடு தம்மைங்களை எழுப்புதுன்னு. நீங்கள் என்ன ஏன் வளர்க்குறீங்க? ஜேசி பாவம் ஏழு குப்பையெல்லாம் வாட்டி வாசல்லாம் பறிச்சு கோலம் போட்டு ரெடி பண்ணா டீ போடுறா. அப்புறம் நாம மட்டும் உட்காந்துருக்கலாமா? நான் வந்து யானம் கழுவினுக்கிறேன், ரம்யா வந்து வெங்காயம் தக்காளி அடிஞ்சுக்கிறேன் குழம்பு வைக்கிறதுக்கு. ஆமாம் கிளாஸுக்கு வேற போகணுமா, மணி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் வந்து மிஸ் பண்ணால் அதுக்கப்புறம் லேட்டாக தான் வரும் ரொம்பவும். அதனால் வந்து சரி நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அம்மாவும் ரம்யா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம வச்சு செஞ்சுருக்கலாம். ஆமாம் அவங்க ஒரு இடம் போகிறதுனால நம்ம வந்து அவங்க சூப்பரான ஒரு வேலை செஞ்சு முடிச்சிடலாம் சொல்லிட்டு வேலை செய்கிறோம். சரிம்மா டீ போட்டு வைக்கிற சுட சுட. சரிம்மா சுட வந்து ஜேஸ்ட் வந்து டீ போட்டு கொடுத்துறேன். வாங்க டீ குடிக்கலாம். இதே வந்து சிலிண்டர் வீட்டில் இருந்ததுன்னா எப்போ மணி 5-6 மணி தான் டீ போட்டு குடிச்சிடுமா. இப்போ வந்து மணி 6 டீ குடிக்கிறோம். சரிம்மா அப்படியே வந்து சைடில் வந்து ஒலையும் வந்து காயுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் சோத்து ஒலை போட்டுக்கிறாங்க. பார்க்கலாம் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு. நீங்கள் என்ன குழம்பு? என்ன குழம்புனா மீன் குழம்பு தான். இன்னும் கவலை மீன் விற்று போனாங்க. சரி அதிகமாக வாங்கினேன், 1/2 கிலோ தான் வாங்கினேன். அதான் வாங்கி குழம்பு வைக்க போகிறோம். சரிம்மா சரி டீ குடிங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கவிச்சு ஆக்கி சாப்பிட்டுட்டு மற்ற 6 நாளைக்கு வந்து வேறு குழம்பு வச்சு சாப்பிட்டு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. டிஃப்ரெண்டாக ரெண்டும் ஒரு 4 நாள் சென்று வந்து மீன் குழம்பு. சரிம்மா சரி வாங்க. சரி டீ ஆகிட போது குடிங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வந்து வெந்துடுச்சு, அதனால சாப்பாடு வந்து வடிக்கிறேன். சாப்பாடு வேலை வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து அரிஞ்சிட்டேன். நான் வதக்கினே இருப்பேன். அதுக்குள்ளே வந்து ரம்யா தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஃபாஸ்ட்டாக வந்து க்ளீன் பண்ணுவாள். அதனால் ரம்யா தான் வந்து மீனும் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் இப்போ ரீசெண்டாக ரம்யா வந்த பிறகு வாங்கின மீன் பூராமே ரம்யா மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் க்ளீன் பண்ண உட்காந்தா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆக்குவேன். ரம்யா 1/4 மணி நேரம் 10 நிமிஷத்துலாம் க்ளீன் பண்ணி எடுத்தா ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா வந்து சித்தப்பா வந்து மீன் வியாபாரத்துக்கு போவார். அதனால் வந்து மீன்லாம் அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஆய தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சூப்பராக வந்து மீன்லாம் வந்து சீக்கிரம் வந்து ஆயிரா ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா வந்து மீன் குழம்பு தேவை எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டா. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பூண்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வந்து சிம்பிளான ஒரு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோமே. வைக்கலாமா? சரி வாங்க எப்படி வச்சுட்டு வந்து பார்க்கலாம். எடுத்துகிட்டு போகல சாப்பாடு அப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையுமே காலை வேலை வந்து முடிஞ்சிடுது. ஜேஸ்டி ரம்யா போய் குளிக்க போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து ரெடியாக எடுத்து பாருங்கள். அதுதான் வந்து கூட்டி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்ற வேலை மட்டும்தான். 6 வீட்டெலாம் காலையிலே வந்து சுருக்கம் வந்து வேலையாக சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி நாங்கள் வந்து தெரிஞ்சது எங்கள் வேலையை வந்து சூப்பராக முடிஞ்சிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்துக்கு போகணும் சார்னே யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன். டாடா பாய்.